கல்கி. எங்க பார்த்தாலும் இப்ப கல்கி தான். சோசியல் மீடியா போனாலும் கல்கி, ரோட்ஸ், தியேட்டர்ஸ், மால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இப்படி இந்தியா முழுக்க எங்க பார்த்தாலும் கல்கி தான். பட் யார் இந்த கல்கி? நான் மூவி பத்தி கேட்கல. நிஜமா யார் கல்கி? எங்க இருக்காங்க? ஆல்ரெடி வாழ்ந்த ஒருத்தரா, இல்ல இனிமேல் பிறப்பாரா, நம்ம எர்த்த சேர்ந்தவரா? யார் கல்கி? எஸ், ரியல் கல்கி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹிந்துயிசம் படி டைம் 4 யுகமா பிரிப்பாங்க. சத்ய யுகா, ட்ரீதா யுகா, துவாபர யுகா, கலியுகா. அதாவது சத்ய யுகா 17,28,000 வருஷம். அது முடிஞ்ச அப்புறம் ட்ரீடா யுகா ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 12,96,000 வருஷம். அது முடிஞ்ச அப்புறம் துவாபரா யுகம், அது ஒரு 8,64,000 வருஷம். அதுக்கப்புறம் கலியுகா 4,32,000 வருஷம். இதுதான் லாஸ்ட் யுகா. இந்த யுகத்துல தான் கல்கி பிறப்பார். ஸோ இனிமேல் தான் கல்கி பிறக்க போறார். எஸ், நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ற இயர்ஸ் தான் கலியுகா. கலியுகா ஆரம்பிச்சு 5,125 வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 4,26,875 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த யுகம் கடைசியில தான் கல்கி பிறக்க போறார். இந்த யுகத்துல மக்கள் ரொம்ப சுயநலமா இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாரும் யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் வார் நடக்க ஆரம்பிச்சோம். எல்லாரும் கடவுள் நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போதான் இந்த யுகத்தை காப்பாத்த கல்கி வருவார். வந்து இதுக்கு காரணமானவங்களை எல்லாரையும் அழிச்சு இந்த உலகத்தை காப்பாற்றுவார். அப்புறம் திரும்ப இந்த உலகம் சத்திய யுகத்தை நோக்கி போகும். திரும்ப ஹியூமனிட்டி எல்லாருக்குள்ளேயும் வரும். எல்லாரும் ஹாப்பியா இயற்கையோடு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பணத்தினால வர வேறுபாடு எல்லாம் இல்லாம சேர்ந்து வாழ்வாங்க. கல்கி விஷ்ணுவோட 10வது அவதாரம்னு ஹிந்துசம் ஸ்ட்ராங்கா நம்புது. சத்திய யுகம்னு ஒன்று வரும்னா கல்கி பிறப்பாருன்னு நம்புறது தப்பு இல்லை. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.